காலையில் டிஃபன் வந்து வெண்பொங்கல் செஞ்சுருக்குறேங்க. வெண்பொங்கலுக்கு தக்காளி சாம்பார், சட்னி 2ம் செஞ்சுருக்குறேங்க. 2ம் தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து 2 கிளாஸ் பச்சரிசிக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி 6 கிளாஸ் தண்ணி வச்சுருக்குறேங்க. ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா பொங்கல் வந்து நல்லா பொங்கலாட்டம் இருக்குங்க. இப்போ வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அரிசியை வந்து பச்சரிசியை நல்லா கழுவி 2 தடவை 3 தடவை கழுவ 4-5 தடவை கழுவி இருக்கிறேங்க. கழுவி அதில் சேர்த்துக்கிறேன். அதனால் குக்கரில் வைக்கிறதுனால பொங்கல் வந்து 10 நிமிஷத்துலேயே ஆகிடுங்க. ரொம்ப ஈஸி தான். இது பச்சரிசி பொங்கல் அரிசின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கணும். பாசிப்பருப்பு வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், 1 கிளாஸு பாசிப்பருப்பு நல்லா 2 தடவை கழுவி தான் அதில் சேர்த்துக்கணும். பாசிப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டா நல்லாயிருக்கும் சாப்பாடு. நல்லா அப்படியே கலரி விட்டுக்கணுங்க. அதற்கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அப்புறம் இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். வெண்பொங்கலுக்கு இஞ்சி சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். மிளகு வந்து ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவையானா பச்சை மிளகா கூட 2 கட் பண்ணி போட்டுக்குங்க. எனக்கு வந்து சட்னி சாம்பார் செஞ்சிடறதுனால மிளகா பச்சை மிளகாய் எதுவுமே சேர்த்துக்கல இதில். பாருங்கள், 50 கிராம் அளவு மிளகு சேர்த்துருக்கிறேன். இது வந்து சட்னி சாம்பார் இல்லாமையே சும்மாவே சாப்பிட்லாங்க. பச்சை மிளகா 2 பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுவிட்டா அதுலேயே கொஞ்சம் காரம் வந்துடும். அப்படியே எதுவுமே இல்லாமல் சும்மா கூட சாப்பிட்லாங்க. பொங்கல் நல்லாயிருக்கும். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கணுங்க. குக்கர் மூடுறதுக்குள்ளே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு தான் போட்டு மூடணுங்க. கொஞ்சமாக வந்து நான் ஆயில் ஊற்றிட்டேங்க. ஒரு 50 மில்லி அளவு ஆயில் ஊற்றிருக்கிறேங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும்னு சொல்லி. மூடி வச்சு நான் ஒரு 4 விசில் விட்டேங்க. அப்போ தான் பொங்கலாட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லி.
சாப்பாடு வெந்த பிறகு கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி போட்டு சீரகம் போட்டு அப்படியே தாளித்து ஊற்றிக்கிட்டோங்க. நல்லாயிருக்கும். பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. நல்ல பொங்கலாட்டமே இருக்குதுங்க. கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கணுங்க நெய்யை முந்திரி போட்டு. பாருங்கள், நல்லா சாப்பாடு நல்லாயிருக்கும். காலையில் டிஃபனாக செஞ்சுக்கிட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நெய் ஊற்றி தாளித்து ஊற்றிக்கணும். நெய், சீரகம், முந்திரி. பாருங்கள், நெய் 2 நெய் தான் ஊற்றிருக்கிறேன். நெய் ஜாஸ்தி வேண்டான்னு. சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கணுங்க. முந்திரி ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 50 கிராம் கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 கிராம் தான் சேர்த்துக்கிட்டேன். தாளித்து அப்படியே ஊற்றிக்கணுங்க. நல்லா முந்திரி நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், அப்படியே கலரிக்கணுங்க. நல்லா வாசமாக இருக்கும். வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க, நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு சட்னி மட்டும் செஞ்சிட்டா கூட நல்லாயிருக்கும்.